வெல்கம் டு நாவின் சுவை. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புடலங்காய் பொடியாக நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வைத்தது, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 6 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம குக்கரில் ஊற வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த கடலைப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட புடலங்காய் சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி குழம்பாக வேணுங்கிறதுனால நான் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். நீங்கள் வேணும்னா இதுக்குள்ளே கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து சேர்த்துக்கிறதுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் சுவையாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.